ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவளுக்கு அவங்க அம்மா மாதிரி கோபம் வருது. அவளுக்கு அவங்க அம்மா மாதிரி கோபம் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She gets angry like her mother. She gets angry like her mother. She gets angry அப்படின்னா அவளுக்கு கோபம் வருது. லைக் ஹர் மதர் அப்படின்னா அவளோட அம்மா மாதிரி. லைக் அப்படின்னா மாதிரி. ஹர் மதர் அப்படின்னா அவளோட அம்மா மாதிரி. ஷி கெட்ஸ் ஆங்க்ரி, அவளுக்கு கோபம் வருது, அவள் கோபப்படுறா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க அம்மா மாதிரி கோபப்பட மாட்டா. அவங்க அம்மா மாதிரி கோபப்பட மாட்டா, இவ அமைதியாக இருப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She doesn't get angry like her mother. She doesn't get angry like her mother. She doesn't get angry அப்படின்னா அவள் கோபப்பட மாட்டா. லைக் ஹர் மதர், அவளோட அம்மா மாதிரி இவள் கோபப்பட மாட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு காலையில் வேலை இருக்குது, நான் இப்போ தூங்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have work in the morning. I have work in the morning. I have work அப்படின்னா எனக்கு வேலை இருக்குது. ஒர்க் அப்படின்னா வேலை. I have அப்படின்னா எனக்கு இருக்குது. in the morning காலையில். ஓகேவா? ஸோ மார்னிங் அப்படின்னா இந்த தான் வரணும். ஈவினிங்னாலும் இந்த தான் வரணும். நைட்டுனா மட்டும் at யூஸ் பண்ணணும். ஓகேவா? I have work in the morning. ஸோ இதுவே எனக்கு நைட்டில் வேலை இருக்குது அப்படின்னா I have work at night அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே அவனுக்கு காலையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா he has work in the morning. அவனுக்கு காலையில் வேலை இருக்குது. he has work in the morning. அவனை தூங்க விடுங்க, அவனுக்கு காலையில் வேலை இருக்குது. he has work in the morning. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can never forgive him. I can never forgive him. I can never forgive him அப்படின்னா என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லணும்னா I can't forgive him அப்படின்னு சொல்லிடலாம். என்னால் அவனை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ I can never forgive him அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே முடியாதுன்னு தானே வந்திருக்கு, இங்கே ஏன் கேன் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நெவருங்கிறதே ஒரு நெகட்டிவான வேர்டு தான். ஸோ அதனால் இங்கே காண்ட் வரக்கூடாது. I can never forgive him. ஸோ ஏதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரே ஒரு நெகட்டிவ் வேர்ட் தான் இருக்கணும்னு. ஸோ அதனால் I can never forgive him அப்படின்னு வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I remember a little. I remember அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. a little அப்படின்னா கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. I remember a little. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சுத்தமாக எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு ஒன்று கூட ஞாபகம் இல்லை, நான் சுத்தமாக எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I totally forgot everything. I totally அப்படின்னா நான் சுத்தமாக எல்லாத்தையும், முழுக்க I totally forgot அப்படின்னா மறந்துட்டேன். everything அப்படின்னா எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ forgot அப்படின்னா forgetோட past tense forgot. மறந்துட்டேன், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not like what you think. He is not like what you think. He is not அப்படின்னா அவன் கிடையாது. like what you think, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. He is not like what you think. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் இதை ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறோம். நாங்கள் இதை ஒன்றாக சேர்ந்து செய்ய போகிறோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are going to do this together. We are going to do this together. We are going to do அப்படின்னா நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ பண்ண போகிறோம், செய்ய போகிறோம், போக போகிறோம், வரப்போகிறோம், இது எல்லாத்துக்குமே கோயிங் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நாங்கள் பண்ண போகிறோம். we are going to do, நாங்கள் பண்ண போகிறோம். this இதை, together அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து, நாங்கள் இதை ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறோம். we are going to do this together. இதுவே
நீங்கள் இதை ஒன்றாக சேர்ந்து செய்ய போகிறீர்களா? நீங்கள் இதை ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going to do this together? Are you going to do this together? Are you going to do? நீங்கள் பண்ண போகிறீங்களா? This இதை together அப்படின்னா ஒன்றா சேர்ந்து. நீங்கள் இதை ஒன்றாக சேர்ந்து செய்ய போகிறீர்களா? Are you going to do this together? ஸோ இதுவே இதை அவங்க ஒன்றா சேர்ந்து செய்ய போகிறதில்ல. இதை அவங்க ஒன்றா சேர்ந்து செய்ய போகிறதில்ல, அவங்க தனித்தனியாக செய்ய போகிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are not going to do this together. They are not going to do this together. Together அப்படின்னா ஒன்றா சேர்ந்து. They are not going to do. அவங்க இதை பண்ண போகிறதில்ல. ஓகேவா? இதுவே நீங்கள் இதை ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறது இல்லையா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். நான் இதை உங்ககிட்ட தந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came to give you this. I came to give you this. I came அப்படின்னா நான் வந்தேன். To give you உங்ககிட்ட இதை கொடுக்கறதுக்கு. To give you உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு. This இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் வந்தேன். I came to give you this. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் இதை பற்றிலாம் கேட்க விரும்பலை. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't care any of that. I don't care any of that. I don't care அப்படின்னா எனக்கு கவலை இல்லை. Any of that அதை பற்றிலாம் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதை பற்றி எனக்கு தேவையில்லை. I don't care any of that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கு அப்பப்போ வந்திருக்கேன். ஸோ இங்கே நீ அடிக்கடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டால், இல்லை நான் அப்பப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been here time to time. I have been here time to time. I have been here அப்படின்னா நான் இங்கே வந்திருக்கேன். Time to time அப்பப்போ, நான் அப்பப்போ இங்கே வந்திருக்கேன். I have been here time to time. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவ ஏன் இங்கே வந்தா? இவ ஏன் இங்கே வந்தா? நான் இங்கே இவ்வளோ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இவ ஏன் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did she come here? Why did she come here? Why did she come அப்படின்னா அவள் ஏன் வந்தா? Here இங்கே ஏன் அவள் வந்தா? Why did she come here? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னிடம் கூறியதை பற்றி யோசித்துப்பார். நான் உன்கிட்ட நேற்று ஒன்று சொன்னல, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யோசிச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Think about what I told you. Think about what I told you. Think about what I told you அப்படின்னா think அப்படின்னா யோசி. About what I told you நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை பற்றி யோசி. Think about what I told you. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு, மற்ற விஷயத்துலலாம் தலையிடாத. நீங்கள் எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Focus on what you are here for. Focus on what you are here for. Focus அப்படின்னா கவனம் பண்ணு, அதை மட்டும் பண்ணு, கவனம் செலுத்து. இதில் on what you are here for நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கியோ, நீங்கள் எதுக்காக இருக்கியோ அதில் மட்டும் கவனம் செலுத்து. Focus on what you are here for. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் செய். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு. நம்மளுக்கு டைம் இல்லை, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever it is, do it soon. Whatever it is, do it soon. Whatever it is எதுவாக இருந்தாலும் do it soon சீக்கிரமாக பண்ணு. Whatever it is, do it soon எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணு. சூன் அப்படின்னா சீக்கிரம், டூ இட் அப்படின்னா பண்ணு. எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நானும் உன்ன மாதிரி தான். நானும் உன்ன மாதிரி தான். நானும் உன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am also like you. I am also like you. I am அப்படின்னா நானும், like you உன்ன மாதிரி. I am also அப்படின்னா நானும், like you அப்படின்னா ஒன்ன மாதிரி. நானும் ஒன்ன மாதிரி. I am also like you. ஸோ இதுவே நானும் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was also like you. I was also like you. ஆமோட past tense was. ஓகேவா? ஸோ I was also like you. நானும் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
நான் வழக்கமாக அதிகமாக பேச மாட்டேன். நான் வழக்கமாக அதிகமாக பேச மாட்டேன். நான் இப்படி தான் எப்பயுமே இருக்கேன். நான் அதிகமாக பேச மாட்டேன் எப்பயுமே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I usually don't talk much. I usually don't talk much. I usually don't talk அப்படின்னா நான் வழக்கமாக பேச மாட்டேன். மச் அப்படின்னா நிறைய, அதிகம். ஸோ இங்கே ஏன் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ வழக்கமாக நடக்கிற ஒரு செயலை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். ஐ யூஸ்வலி டோன்ட் டாக் மச். நான் வழக்கமாக அதிகமாக பேச மாட்டேன். இதுவே அவள் வழக்கமாக அதிகமாக பேச மாட்டா, அவள் வழக்கமாக அதிகமாக பேச மாட்டா, இன்றைக்கி என்னன்னு தெரியல இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a doubt for a long time. I have a doubt for a long time. I have a doubt அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. டவுட் அப்படின்னா சந்தேகம். I have அப்படின்னா எனக்கு இருக்குது. I have a doubt, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. For a long time அப்படின்னா ரொம்ப நாளாக, ரொம்ப காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. I have a doubt for a long time. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என் பேர் சொல்லியே கூப்பிடலாம். நீ என்னோட பேரை சொல்லியே கூப்பிடலாம். இப்போ யாராவது வாங்க போங்கன்னு சொன்னோன்னா, இல்லை என்ன வாங்க போங்கன்னெலாம் சொல்லாத, என்னை சார்லாம் சொல்லாத, என்னை மேடம்லாம் சொல்லாத, என்னை பேர் சொல்லியே கூப்பிடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் கால் மீ பை மை நேம். யூ கேன் கால் மீ பை மை நேம். யூ கேன் கால் மீ அப்படின்னா நீ என்ன கூப்பிடலாம். பை மை நேம் என்னோட பேர் சொல்லியே, என்னோட பேர் சொல்லியே நீ என்ன கூப்பிடலாம். யூ கேன் கால் மீ பை மை நேம். ஸோ இதுவே நீ அவளை அவளோட பேர் சொல்லியே கூப்பிடலாம். நீ அவளை மேடம்லாம் சொல்ல வேணாம், வாங்க போங்கலாம் சொல்ல வேணாம், அவளோட பேரை சொல்லியே கூப்பிடு, உன் வயசு தான் அவளுக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் கால் ஹர் பை ஹர் நேம். யூ கேன் கால் ஹர் பை ஹர் நேம். யூ கேன் கால் ஹர் அப்படின்னா நீ அவளை கூப்பிடலாம். பை ஹர் நேம் அப்படின்னா அவளோட பேர் சொல்லியே, அவளோட பேரை சொல்லியே நீ அவளை கூப்பிடலாம். யூ கேன் கால் ஹர் பை ஹர் நேம். இதுவே என் பேர் சொல்லி என்னை கூப்பிடாத, இப்போ ஏதாச்சும் கோபம் வந்தால் என்னை பேர் சொல்லி கூப்பிடாத, வாங்க போங்கன்னு சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கால் மீ பை மை நேம். டோன்ட் கால் மீ பை மை நேம். டோன்ட் கால் மீ அப்படின்னா என்னை கூப்பிடாத. பை மை நேம் என்னோட பேரை வச்சு, என்னோட பேரை வச்சு எனக்கு சொல்லாத. டோன்ட் கால் மீ பை மை நேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும். நான் ஏன் இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why should I tell you all these? Why should I tell you all these? Why should I tell you? நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும். நான் ஏன் உன்னிடம் சொல்ல வேண்டும். All these இது எல்லாத்தையும், இது எல்லாத்தையும் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும். Why should I tell you all these? இதுவே நான் ஏன் உங்கள் எல்லார்கிட்டையும் இதை சொல்லணும். நான் ஏன் உங்கள் எல்லார்கிட்டையும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா, why should I tell you all this? Why should I tell you all this? ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? why should I tell you all these அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும். why should I tell you all this? உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஏன் இதை சொல்லணும். டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன உன்கிட்ட பேசாதன்னு சொன்னான். அவன் என்ன உன்கிட்ட பேசாதன்னு சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told me not to talk to you. He told me not to talk to you. He told me அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்? not to talk to you. உன்கிட்ட பேசாதன்னு, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. not to talk to you. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவன் என்கிட்ட சொன்னான். He told me not to talk to you. இதுவே அவன் என்ன உன்கிட்ட பேச சொன்னான் அப்படின்னு சொல்லணும்னா, he told me to talk to you. He told me to talk to you அப்படின்னா அவன் என்ன உன்கிட்ட பேச சொன்னான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will come in 10 minutes. I will come in 10 minutes. I will come அப்படின்னு நான் வந்துடுவேன். ஸோ ஃப்யூச்சரில் இனிமேல் தான் போக போகிறோம். ஸோ அதனால் will யூஸ் பண்ணியிருக்கோம். I will come in 10 minutes. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ கண்டிப்பாக எனக்காக அங்கே வரணும். நீ கண்டிப்பாக எனக்காக அங்கு வர வேண்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must come there for me.
யூ மஸ்ட் கம் தேர் ஃபார் மீ. யூ மஸ்ட் கம் அப்படின்னா நீ கண்டிப்பாக வரணும். தேர் அப்படின்னா அங்கே. ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. நீ எனக்காக கண்டிப்பாக அங்கே வரணும். ஓகேவா? ஸோ இதுவே நீ கண்டிப்பாக அங்கே வரக்கூடாது, நீ கண்டிப்பாக அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லணுன்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் நாட் கம் தேர். யூ மஸ்ட் நாட் கம் தேர். யூ மஸ்ட் நாட் கம் அப்படின்னா நீ கண்டிப்பாக வரக்கூடாது. தேர் அங்கே, நீ அங்கே கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகேவா? இதுவே அவ கண்டிப்பாக அங்கே வரணும், அவ கண்டிப்பாக நாளைக்கு அங்கே வரணும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கு என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே இப்போ தான் வரோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, we don't know what is happening here. we don't know what's happening here. we don't know அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. what is happening here, இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. we don't know what's happening here. So next one, ஏன் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஏன் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா, why was everyone very happy. why was everyone very happy. ஸோ பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம், அதனால was வந்திருக்கு. why was everyone very happy. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் சரியான நேரத்திற்கு வர வேண்டும். எல்லாரும் கரெக்டான டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, எவ்ரி ஒன் ஷுட் கம் ஆன் டைம். எவ்ரி ஒன் ஷுட் கம் ஆன் டைம். எவ்ரி ஒன் ஷுட் கம் அப்படின்னா எல்லாரும் வரணும். ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்துக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.